மற்றபடி நேரடியாக திருமாலை திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரா என்று கேட்டால், திருவள்ளுவர் நேரடியாக திருமாலை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் திருக்குறளிலே குறிப்பிடவே இல்லை என்பதுதான் உண்மை. அதை எப்படி பார்ப்பது என்றால் பாருங்கள், 2 குறள் எடுத்து காட்டுகிறேன். திருமாலுக்கு உரியதாக 2 உலகங்கள் சொல்லப்படுகின்றன வைணவ சம்பிரதாயத்திலே. அதாவது இந்த உலகம், இதற்கு லீலா விபூதி என்று பெயர். மேலுலகம், அதாவது திருமால் எழுந்தருளியிருக்கிற இடம் ஸ்ரீவைகுண்டம், அதற்கு நித்திய விபூதி என்று பெயர். இந்த 2ஐயும் திருவள்ளுவர் திருக்குறளிலே காட்டுகிறார். 2ஐயும் திருமாலுடையதாக காட்டுகிறார். அதுதான் மிகவும் விசேஷம். என்ன சொல்லுகிறார்? ஒரு குறளிலே மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்று ஒரு குறள். அதாவது மடியிலா மன்னவன், சோம்பல் இல்லாத மன்னவன் உலகனைத்தையும் கைப்படுத்தி விடலாம். அந்த ராஜாவுக்கு சோம்பல் இல்லைன்னா உலகனைத்தையும் தன் ஆட்சியின் கீழே கொண்டு வந்து விடலாம் என்று இவ்வளவுதான் சொல்ல வேண்டும். அப்பொழுது உலகனைத்தையும் என்று சொல்லாமல் திருவள்ளுவர் எப்படி சொல்லுகிறார்? அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்கிறார். தன்னுடைய திருவடிகளாலே திருமால் எந்தெந்த உலகங்களையெல்லாம் அளந்தானோ அதாவது அனைத்தையும் அரசன் தன் கீழே கொண்டு வரலாம் என்று அடியளந்தான் என்று சொல்லுகிறார். இந்த குறளிலே அந்த லீலா விபூதி, இந்த உலகங்கள், அதைத்தான் திருமால் திருவடியாலே அளந்தான், அது சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு குறள், அந்த குறளிலே என்ன சொல்லுகிறார் என்னால், அது காமத்து பாலிலே இன்பத்து பாலிலே வருகிறது. தாம் வீழ்வார் மென்றோளின் இனிதோ தாமரை கண்ணான் உலகு. தாம் வீழ்வார் மென்றோளின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு என்கிறார். அதாவது தன்னுடைய விருப்பத்திற்கு உரிய பெண்ணினுடைய அணைப்பிலே கிடக்கிற சுகம் இருக்கிறதே, அதை விடவா தாமரை கண்ணான் உலகு உயர்ந்தது? அதாவது பரமபதத்திலே பெறக்கூடிய இன்பம்தான் உயர்ந்த இன்பம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். வைகுண்ட மோட்சலோகத்திலே கிடைக்கிற இன்பம். ஆனால் இந்த காமத்திலே ஈடுபட்டிருக்கிறவன் என்ன சொல்லுகிறான்? என்னுடைய மனதிற்கு இனியவளோடு கூடியிருக்கிற அந்த இன்பத்தை காட்டிலுமா அந்த பரமபதம் உயர்ந்தது என்று சொல்லுகிற பொழுது அதை தாமரை கண்ணான் என்று திருமாலை சொல்லி அவனுடைய உலகு என்று சொல்லி அது பரமபதத்தை சொல்லுகிறார். ஆக இப்படியாக அடியளந்தான் என்றும் தாமரை கண்ணான் என்றும் திருமாலைத்தான் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர, இதுபோல உதாரணத்திற்கு கூட வேறு எந்த கடவுளரையும் அவர் எடுக்கவே இல்லை. திருக்குறளிலே எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு குறள் சொல்லலாம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐந்தவித்தான் என்று ஆரம்பித்து ஒரு குறள். அது அந்த குறளிலே என்ன சொல்லுகிறார் என்னால், இந்திரனே சாலும் கரி என்று சொல்லுகிறார். புலனை அடக்கியவர்களுக்கு இந்திரனே சாட்சி என்று சொல்லுகிறார். அதற்கு பரிமேல் அழகர் உரையிலே என்ன காட்டுகிறார் என்றால், புலனை அடக்காமல் இந்திரன் சாபத்தை பெற்றவனாகையினாலே புலனை அடக்கியவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்பதை சொல்லுகிறார் என்று சொன்னபடியினாலே அந்த இந்திரன் புலனை அடக்காதவன் என்கிற கருத்தைத்தான் அந்த குறளிலே வள்ளுவர் காட்டுகிறார். அதனால் இந்திரனை அந்த இடத்துல தாழ்வாக சொல்லியிருக்கிறார், உயர்வாக சொல்லவில்லை. ஆனால் உயர்வாக சொன்னது ஒரே ஒரு தெய்வத்தைத்தான், திருமாலை தவிர வேறு இந்த அடியளந்தான் என்றும் தாமரை கண்ணான் என்றும் இப்படி நேரடியாக திருமாலை குறிப்பிட்டது போல திருக்குறளிலே வேறு எந்த தெய்வத்தையும் திருவள்ளுவர் குறிப்பிடவே இல்லை. நன்றாக இதை தெளிவாகவே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக வேறு எந்த தெய்வத்தையும் குறிப்பிடவில்லை. அது மட்டுமல்ல, திருமாலுடைய பத்தினியான ஸ்ரீமகாலட்சுமி, அவளையும் கூட பல குறள்களிலே திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் என்று எவனொருத்தன் மகிழ்ச்சியோடு விருந்தினரை உபச்சரிக்கிறானோ அவனுடைய இல்லத்திலே செய்யாள், செய்யாள் என்னால் அது திருமகள் ஸ்ரீமகாலட்சுமி, அவள் உறைவாள் என்று அந்த குறளிலே தெரிவிக்கிறார். அதே போல மற்றொரு குறள், அவ்வித்து அழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்கிறார். அதாவது அழுக்காறு, அதாவது பொறாமை உடையவனுக்கு என்ன செய்வாள் மகாலட்சுமி, ஸ்ரீமகாலட்சுமி? அவனை விட்டு அகன்று விடுவாள். யாரிடத்தில் அவனை காட்டி கொடுப்பாள்? தவ்வை. தவ்வை என்னால் அது தாரித்திரியத்திற்கு, அதாவது வறுமைக்கு அதிபதியான மூதேவி. அதாவது தான் அகன்று அவனை வறுமையில் அழுத்தி விடுவாள் என்பதைத்தான் அப்படி சொல். அவ்வித்தழுக்காருடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று இப்படி சொல்லுகிறார். அதே போல இன்னொரு குறள், மடியிலான் மாமுகொடி என்ப
மடியிலாதான் தாளுளாள் தாமரையினாள். அங்கே திருமாலை தாமரை கண்ணான் என்று சொன்னார். இங்கே அவனுடைய பத்தினியான திருமகளை தாமரையினாள் என்று சொல்லுகிறார். மடியினால் சோம்பல். சோம்பல் இருக்கிறவனிடத்தில் வறுமை தான் இருக்கும். மடியுளான் மாமுகொடி. மாமுகொடின்னா அதாவது மூதேவி. ஆனால் மடியிலான் தாளுளாள், மடி சோம்பல் இல்லாதவனுடைய முயற்சியிலே தாமரையினாள் உளாள் என்று இப்படி ஒரு கருத்தை சொல்லுகிறார். இதே போல இன்னும் ஒரு குறள், இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திரு நீக்கப்பட்டார் தொடர்பு என்று சொல்லுகிறார். அதாவது விலைமாதர்கள் கள் இவற்றையெல்லாம் யார் போய் பற்றுகிறார்களோ அவர்களிடத்தில் திருமகள் இருக்க மாட்டாள், திரு நீக்கப்பட்டார் தொடர்பு என்று இப்படியாக அந்த திருமகளை பற்றி 4 குறளிலே இதுபோல எடுத்துக்காட்டுக்காக கூட வேறு எந்த தெய்வத்தையும் அவர் பார்வதியையோ சரஸ்வதியையோ அதுபோன்ற வேறு எந்த பெண் தெய்வத்தையும் அவர் திருக்குறளிலே குறிப்பிடவே இல்லை. திருமகளைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, எம்பெருமானுடைய இன்னொரு பத்தினியாக பூமி பிராட்டியை சொல்லுவதுண்டு. பூமி பிராட்டி கூட எம்பெருமானுக்கு பத்தினி தான், அவனுக்கு மனைவி ஸ்தானத்தில் இருப்பவள் தான். அவளையும் பற்றி மற்றொரு குறளிலே தெரிவிக்கிறார். இளமென்று அசையிருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்கிறார். எப்பொழுதும் இல்லை இல்லை என்று எப்பொழுதும் சோம்பேறியா ஒருத்தன் இருக்கிறான். அப்படி இருப்பவனை பார்த்தாள் நிலமென்னும் நல்லாள், அதாவது நிலமாகிற இந்த நல்லாள் பிராட்டி பூமி பிராட்டி அவனை பார்த்து சிரிப்பாள் என்கிறார். அதாவது பூமி பிராட்டி சோம்பேறியா இருக்கிறவனை பார்த்து சிரிப்பாள், என்ன சோம்பேறியா இருக்கக்கூடாது என்கிறது தான் கருத்து. இதில் இப்படி திருமாலை குறிப்பிடுகிறார், திருமகளை குறிப்பிடுகிறார், பூமி பிராட்டியை குறிப்பிடுகிறார். இப்படி இவர்களை குறிப்பிட்டது போல வேறு எந்த தெய்வத்தையும், அதாவது ஆண் தெய்வத்தையும் சரி பெண் தெய்வத்தையும் சரி திருவள்ளுவர் குறிப்பிடவே இல்லை என்று பார்க்கின்ற பொழுது திருவள்ளுவர் திருமாலை தவிர வேறொருவரை அவர் தெய்வமாக கொள்ளாதவர் என்று நாம் நினைக்கும்படியாகத்தான் திருக்குறள் இருக்கிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து.